வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக அண்ட் டெலிஷியஸாக பானிபூரி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூடவே தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் பானி ரெடி பண்ணுற பாத்திரத்துலேயே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ பானி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசலையும் இது கூடயே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த பானிக்கு தேவையான அளவுக்கு சால்ட், உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4-5 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. வெந்து வந்துடும். அதை எடுத்து தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு கூடவே வேக வச்ச பட்டாணியும் பச்சை பட்டாணியும் சேர்த்திக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம பூரியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் ரெடிமேட் பூரி தான் எடுத்திருக்கேன். 3 இல்லை 4 பூரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வருதுன்னு. இதே மாதிரி எல்லா பூரியும் பொரித்து எடுத்திங்கன்னா நம்மளுடைய பானிபூரி ரெடி ஆகிடும். அடுத்து என்ன, நம்ம செஞ்ச ஹோம்மேட் பானிபூரி டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பூரி எடுத்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு பானி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பானிபூரி பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.